ஹாய் வீவோஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பூமிக்கு ககன் தான் அந்த ரிப்போர்ட்டெல்லாம் மாற்றுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணார் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. அதனால நம்ம பூமி சாரதா கிட்ட ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க, அத்தை உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த ரிப்போர்ட்டை அப்ரா மாற்றிட்டா, ஆனால் நம்ம ககன் தான் போயிட்டா அந்த ஒரிஜினல் ரிப்போர்ட்டை கோர்ட்டில் சப்மிட் பண்ண சொன்னது. நான் இப்போது சந்திராவோட பொண்ணு அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணமே ககன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அப்போது சாரதா சொல்கிறாங்க, என்னதான் ககன் சந்திரா மேலே கோவமாக இருந்தாலும் உன் மேலே இருக்கிற பாசத்தில் எப்படியெல்லாம் பண்ணியிருக்கான் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது பூமி கேட்குறாங்க, பூர்ணி ககன் எங்கே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ பூர்ணி சொல்கிறாங்க, மாடியில் தான் நின்றுட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம பூமி ககனை தேடி ஓடுறாங்க. அப்போ ககனுக்கு ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல, இப்போ நான் சந்திராவோட பொண்ணு அப்படிங்கிறது நிரூபணமாக இருக்குன்னா அது உங்களால் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி ககன் கிட்ட ரொம்பவே க்ளோஸாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ககன் சொல்கிறாங்க, இங்கே பார் பூமி, இனிமேட்டு என்னை தொட்டு பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட பூமி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. ககன் கிட்ட கேட்குறாங்க, என்ன ககன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, நானும் உங்களை விரும்புகிறேன், நீங்களும் என்னை விரும்புறீங்க தானே அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ககன் சொல்கிறாங்க, ஆமாம் உன்னை நான் விரும்பினதான், ஆனால் இப்போ நீ என் மனசில் கொஞ்சம் கூட இல்லவே இல்லை. நீ என்னைக்கு சந்திராவோட பொண்ணு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதோ அப்பமே நான் உன்னையே என் மனசுல இருந்து தூக்கி போட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட பூமி ரொம்பவே ஷாக் ஆகிட்டு நிற்கிறாங்க. ககன் கிட்ட சொல்றாங்க, என்ன ககன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் சந்திராவோட பொண்ணு அப்படிங்கிற காரணத்தினால என்னையும் உங்க மனசுல இருந்து தூக்கி எரிஞ்சிட்டீங்களா, கொஞ்சமாவது என் முகத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்க என்னை விரும்பலன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ககன் சொல்றாங்க, ஆமா பூமி, இப்போ நீ என் மனசுல இல்லவே இல்லை, அந்த சந்திரா எனக்கு எப்பயுமே எதிரி தான், அவரோட பொண்ணை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும், தயவு செஞ்சு அந்த எண்ணத்தோட இனிமேட்டு என் கூட பழகாத அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம ககன் ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப கோவம் தாங்க முடியாம நம்ம பூமியை கையை பிடிச்சி இழுத்து வீட்டை விட்டு வெளியில தள்ளி விட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சாரதாக்கு ஒண்ணுமே புரியல. ககன் கிட்ட சொல்றாங்க, என்ன ககன் பைத்தியக்காரத்தனமா நடந்துட்டு இருக்க, சந்திராவோட பொண்ணு அப்படிங்கிற காரணத்துக்காக பூமியை எப்படி இல்லாம செய்வா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ககன் சொல்றாங்க, அம்மா நீங்க வேணா சந்திரா பண்ணதை மறந்துருக்கலாம், ஆனா நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன், அவரு நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு துரோகம் செஞ்சிருக்காரு தெரியுமா, அது மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்தை எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்காரு, சின்ன பிள்ளைங்க வச்சிருக்கீங்கன்னு கூட பார்க்காம உங்களை எப்படி வீட்டை விட்டு துரத்துனாரு, அதெல்லாம் என்னால இன்னும் மறக்க முடியலமா, அதெல்லாம் ஒரு படமா என் கண்ணுக்குள்ளே எப்போயுமே இருக்கும், அது என்னைக்குமே மாறவே மாறாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சாரதா ககன் கிட்ட சொல்றாங்க, ககன் நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை, சந்திரா பண்ண பாவத்துக்கு பூமி என்னடா பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ககன் சொல்றாங்க, பூமி பண்ண பாவமே சந்திராவுக்கு பொண்ணா பிறந்தது தான், சந்திராவோட பொண்ணை நான் எக்காரணத்து கொண்டு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் கோவமா உள்ள போயிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சாரதாக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. பூமி கிட்ட சொல்கிறாங்க, பூமி நீ எதுக்குமே கவலைப்படாதுமா, ககன் மனசு மாதிரி உன்னை ஏற்றுப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ பூமி சொல்கிறாங்க, ககன் மனசு மாதிரி நீ ஏற்றுக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கே திருப்பி போயிடுறாங்க. அங்கே பார்த்தா நம்ம அபூர்வாக்கு ஒரே டென்ஷனாக இருக்கு. ஏன்னா அபூர்வா தான் சந்திராவோட இந்த நிலைமைக்கு காரணம். இப்போ போலீஸ் வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போது சந்தேகன்ற பேரில் எல்லாருமே தானே விசாரிப்பாங்க. அதே மாதிரி நம்மளே விசாரிச்சா கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அபூர்வா மண்டை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நயனிகா ரொம்பவே தீவிரமா சந்திராவோட இந்த நிலைமைக்கு யாரு காரணம் அப்படிங்கிறத விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்க அபூர்வாக்கு இன்னும் பயம் அதிகமாகுது. ஸோ நம்ம இதுல இருந்து தப்பிக்கணும்னா கண்டிப்பா சந்திராவை போட்டு தள்ளி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிங்களெல்லாம் ஏற்பாடு பண்ணி சந்திராவோட கதையை முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நல்ல வேலையா நம்ம பூமி அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த ரவுடிங்க கூட சண்டை போட்டு சந்திராவை காப்பாத்திடுறாங்க. அப்ப கேபி கிட்ட சொல்றாங்க, கண்டிப்பா அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருந்தா அவரோட உயிருக்கு ஆபத்து இருந்துகிட்டே தான் இருக்கும், அதனால வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு அபூர்வா அந்த ரவுடிங்க கிட்ட எல்லாம் பேசுறத அபூர்வாவோட சித்தி ஒட்டு கேட்டுறாங்க. அப்போ அபூர்வா யார் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அபூர்வாவோட சித்தி நின்றுட்டு இருப்பாங்க. இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வாவோட சித்தியை கூப்பிடுவாங்க. அப்போ அபூர்வாவோட சித்தி அபூர்வா பார்த்து பயங்கரமா பயப்படுவாங்க. என்ன அபூர்வா, நீ ரவுடிங்க கிட்ட எல்லாம் சவகாசம் வச்சு சந்திராவை இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அபூர்வா சொல்வாங்க, அந்த நைட் என்ன நடந்துச்சு தெரியுமா, சந்திரா வேற நம்பர்ல இருந்து எனக்கு கால் பண்ணி கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர மாதிரி சொன்னாரு. நானும் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனா அங்க அவர் என்னை கேட்ட கேள்வி எல்லாம் இருக்குதே, அதெல்லாம் என்னால இப்போ கூட நினைச்சு பார்க்கவே முடியல, நான் என்னமோ ராட்சசி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. கோவத்துல அவர் என்னை கழுத்து பிடிச்சு நெருக்க வந்தாரு. அப்போ நான் அவரை தள்ளி விட்டேன். அவர் போயிட்டு கண்ணாடி கிளாஸ்ல விழுந்துட்டாரு. அந்த கண்ணாடி கிளாஸ் அவரோட நெஞ்சில குத்திருச்சு. இதுதான் நடந்தது. இந்த விஷயத்த நம்மளுக்குள்ளதான் இருக்கணும். இதை நீங்க வெளியில யாருக்கிட்டையாவது சொன்னீங்க அப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி அபூர்வா நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அபூர்வாவோட சித்தி கிட்ட சொல்றாங்க.
அப்போ அபூர்வாவோட சித்தி சொல்கிறாங்க, இல்லை அபூர்வா, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நீ என்னை எதுவும் பண்ணிடாதா அப்படிங்கிற மாதிரி பயப்படுவாங்க. அப்போ அபூர்வா சொல்லுவாங்க, இதுலேருந்து எப்படி தப்பிக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சைடு நம்ம பூமி வந்து ககனை வீட்டை விட்டு துரத்தினதை நினச்சி அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்போ சந்திரா கிட்ட போய் பேசுவாங்க. அப்பா, நான் தான் உங்களோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கே தெரிய வந்துருச்சு. ஆனால் இன்னும் இந்த விஷயம் உங்களுக்கு மட்டும் தான் தெரியல. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ரொம்பவே அன்லக்கிப்பா. எனக்கு பிடிச்சவங்க எல்லாமே என்னை விட்டு தூரமாக போய்கிட்டே தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு அம்மா என்னை விட்டு போனாங்க. இப்போ என்னன்னா நீங்கள், இப்போ நான் உயிருக்கு உயிராக நேசித்த ககன் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. அவர் உங்களோட பொண்ணு அப்படிங்கிற காரணத்துக்காக என்னைய வெறுத்துட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பூமி ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க. நான் ரொம்பவே அன்லக்கி. என்னை பற்றின உண்மை உங்களுக்கு தெரிய வரும்போது நீங்கள் வந்து சுயநினைவு இல்லாமல் இருக்கீங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நான் வந்து அதிர்ஷ்டமே இல்லாதவ தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி வந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க சந்திரா கிட்ட. இந்த சைடு அபூர்வா வந்து பூமியை தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னது இது, இந்த பூமி சந்திரா பக்கத்துலேயே உட்காந்துருக்கா, இவ மட்டும் இல்லைனா இன்னார் இவரோட கதையை முடிச்சிருப்பாங்களே அப்படிங்கிற மாதிரி அபூர்வா வந்து வெளியில் நின்று யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம சாரதா வந்து ககன் கிட்ட கேட்குறாங்க, ககன் அம்மா கிட்ட உண்மையை சொல்லு, உண்மையாலே நீ வந்து பூமியை மனசுல இருந்து தூக்கி எரிஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ககனோட கையெடுத்து அவங்க தலையில வச்சு சத்தியம் பண்ண சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம ககன் வந்து அதை மறுத்துடுறாரு. என்னால் சத்தியம் பண்ணிலாம் சொல்ல முடியாது, ஆனால் பூமியை என் மனசுல இருந்து நான் தூக்கி எரிஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட சாரதா சொல்றாங்க, அப்போ மனசுல இன்னும் பூமி இருக்காதா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ககன் சொல்றாங்க, ஆமா என் மனசுல இன்னும் பூமி தான் இருக்கா, ஆனா என்னம்மா பண்ண முடியும், அவ தான் சந்திராவோட பொண்ணா இருக்காளே, சந்திராவோட பொண்ணை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும், அது மட்டும் இல்லாம சந்திரா நம்மளுக்கு எவ்வளவு துரோகம் பண்ணியிருக்காரு, அதை எதையுமே என்னால் மறந்துட்டு பூமியை என்னால் ஏற்றுக்க முடியாதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ சாரதா வந்து பூர்ணி கிட்ட சொல்கிறாங்க, பார்த்து அடி உங்கள் அண்ணனை மனசில் பூமியை வச்சுக்கிட்டு எப்படியெல்லாம் அவன் மேலே கோவத்தை காட்டுறான்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம பூமி வந்து கேபி கிட்ட சொல்கிறாங்க, கண்டிப்பாக அப்பா இங்கே இருந்தால் அவரோட உயிருக்கு ஆபத்தாக முடியும், அதனால இவரை நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம பூமி வந்து சொல்கிறாங்க, அபூர்வா கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கிருஷ்ணா சொல்லுவாங்க, வேணா பூமி, அபூர்வா கிட்ட கேட்டால் கண்டிப்பாக அபூர்வா வந்து இதுக்கெல்லாம் வேண்டாம் அப்படி இப்படின்னு தடை சொல்லிக்கிட்டே இருப்பா, அதனால நம்மளே பார்த்து பேசி டாக்டர் கிட்ட சொல்லி இவரை நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவை டிஸ்சார்ஜ் பண்ணுற ஏற்பாடெல்லாம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அங்கே போனால் எல்லாருமே பயங்கர ஷாக் ஆவாங்க. என்னது இது, ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் எதுக்காக வீட்டில் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், இவருக்கு ஒன்று கிடக்க ஒன்று ஆயிடுச்சுன்னா பின்னாடி பெரிய பிரச்சனை ஆகிடுமே அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ கிருஷ்ணா சொல்லுவாங்க, இவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தார்னா கண்டிப்பாக உயிரோடு இருக்கவே மாட்டார், ஏன்னா சந்திராவை கொலை பண்ணுறதுக்கு நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்ட அபூர்வோட சித்தி வந்து அபூர்வா கிட்ட சொல்லுவாங்க, அபூர்வா இந்த வீட்டில் என்ன நடக்குது தெரியுமா, வந்து மேலே பாரு, உன்னோட புருஷனை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட அபூர்வா வந்து பதறடிச்சிட்டு ஓடி வராங்க. அப்போது கேபி கிட்ட கேட்குறாங்க, யாரை கேட்டு இவரை வீட்டில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பூமி சொல்லுவாங்க, யாரை கேட்கணும், நான் தான் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டால் அபூர்வா வந்து பூமி மேலே செம கோவப்பட்டு அடிச்சிடுறாங்க. உனக்கு என்னடி உரிமை இருக்குது, நீ எதுக்காக இவரை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த, இவருக்கு ஒன்று கிடக்க ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுவ, இவரை சாகடிச்சிட்டு எல்லா சுற்றியும் நீ அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி அபூர்வா வந்து பூமியை செம்மையாக திட்டுறாங்க. அப்போ கேபி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அபூர்வா, அவருக்கு ஹாஸ்பிட்டலில் என்ன நடந்துச்சு தெரியுமா, அவரை கொலை பண்ணுறதுக்கு 4 பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, அதனால தான் அங்கே இருந்தால் சேஃப்டியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேபி வந்து அபூர்வா கிட்ட சொல்கிறாங்க. அப்போ அபூர்வா இதெல்லாம் கேட்டுட்டு, நம்ம ஏதாவது சொன்னோன்னா கண்டிப்பாக நம்ம மேலே எல்லாருக்கும் சந்தேகம் வரும், அதனால நம்ம இதை அப்படியே விற்ற வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு கேபி கிட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு நீங்கள் முன்னாடியே என்கிட்ட சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு கேபி சொல்கிறாங்க, இதெல்லாம் வெளியில் தெரிஞ்ச பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அவசரமாக இவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அபூர்வோட பிஹேவியர் எல்லாம் பார்த்துட்டு நம்ம பூமிக்கு அபூர்வா மேலே தான் சந்தேகமாக இருக்குது, கண்டிப்பாக அபூர்வா தான் அப்பாவை ஏதாவது பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம பூமி அபூர்வா பண்ண திருட்டு வேலையெல்லாம் கண்டுபிடிப்பாங்களான்றதை நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.